கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி உங்களுக்காக 2 கதை, ரெண்டுமே அழகான கதை. பகவான் இருக்காரா இல்லையா, இந்த கேள்வி அடிக்கடி எல்லாருக்கிட்டையும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பக்தியை பொறுத்தது தான் பகவான் இருக்காரா இல்லையாங்கிறது. உங்கள் பக்தி ஆழமாக இருந்தால் உங்கள் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக பகவான் உதவி செய்வார். நீங்கள் நேரடியாக தரிசிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் அது பகவானா இல்லையாங்கிறத நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். பல முறை பகவான் நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போவார். ஆனால் நம்ம அதை சராசரி மனுஷன் நினச்சிட்டோ இல்லை ஒரு மனுஷன் நினச்சிட்டோ நம்ம அதை இக்னோர் பண்ணிடலாம். அதனால தான் எல்லாருக்கிட்டையும் பகவான் இருக்க நம்ம நம்ப ஆரம்பித்தோன்னா நம்ம லைஃப்பும் மாறும். அண்ட் கண்டிப்பாக ஒரு நாள் அவருடைய தரிசனமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஒரு முறை அபிராமி ஜுவல்லர்ஸ், அதாவது எங்கே இருக்குன்னா சாரதா வித்யோதயா ஹைஸ்கூலுக்கு ஏத்தாப்பில் இருக்குது, டி நகரில். அங்கே தான் நான் சாமிக்கு ஏதாவது வேணும்னா நான் அங்கே தான் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப கைராசியானவங்க. நிறைய சாமி விஷயங்கள் தெய்வத்துக்கு தேவையான அந்த கப்பு, திருவடி, இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க நிறைய பண்ணுவாங்க. சங்குக்கு அந்த எண்டில் போடுறது, ஒரு சங்கு இருக்குன்னா அதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் அதுக்கு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க வெளியில். ஸோ எல்லாமே அவங்க ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. நான் எப்போவுமே அங்கே தான் போய் பண்ணுவேன். அப்படி நான் போகும்போது ஒரு வயதானவர் அங்கே சந்தித்தேன். அவர் நீங்கள் குட்டி பத்னியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நாங்கள் ஏரி காத்த ராமர் கோயிலிருந்து வந்திருக்கோங்க, சுவாமிக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் இந்த வாரம் அவருக்கு நாங்கள் போட போகிறோம், தொட்டு கும்பிட்டுக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன். நான் சொன்னேன், இது வரைக்கும் என்னன்னு தெரியலைங்க, அந்த ஏரி காத்த ராமர் கோயில் மட்டும்தாங்க எனக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வரல. ஏதாவது இத்தனைக்கும் எவ்வளோ தடவை மதுராந்தகம், ஏன்னா நான் நாடகத்துக்கு போனால் மதுராந்தகத்தை தாண்டி தான் போனோம், ஆனால் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இன்னும் எனக்கு வரல அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, எங்களுக்கு சுவாமிக்கு ஒரு செண்பகப்பூ மாலை இல்லை, உங்களால் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. எனக்கு என்னடா இது, இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்குது, நம்ம ஒரு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பண்ணித்தரேங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு சுகிருதி, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நான் அதுவும் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் கண்டிப்பாக பண்ணித்தரேங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கேயே கடையிலேயே ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு செண்பக மாலை, செண்பகத்தை அப்படியே மாலை மாதிரி சுவாமிக்கு இப்படி ஒன்று பண்ணுவாங்க, அது அப்போவே ஆர்டர் பண்ணிட்டேன். இது நடந்து பல வருடங்களுக்கு முன்னாடி, இப்போ இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த மாலை ரெடியாச்சு. அப்போ அவர் சொன்னார், நான் ஃபோன் பண்ணி மாமா மாலை ரெடியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க இது வரைக்கும் கோயிலுக்கு வரலன்னு, அதை நான் வாங்க மாட்டேன், நீங்கள் கோயிலில் அதை இவங்களுக்கு சீதாதேவிக்கையும் ராமருக்கும் நீங்கள் அதை சாத்திட்டு இங்கே கோயிலில் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு தான் போகணுன்னு. அப்போ நான் மொத போகிறது அந்த கோயிலுக்கு சுவாமிக்கு ஒரு மாலை பண்ணி அதை கையில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. ஸோ இது எனக்கு மறக்க முடியல. அப்போ கேள்விப்பட்ட ஒரு கதையை நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஷேர் பண்ணுறேன். அந்த சகுந்தலா பாட்டி இன்றளவும் உயிரோடு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கோயிலில் எனக்கு அவங்க சொன்ன கதை, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட பேசும்போது எனக்கு கிடைச்ச ஒரு கதை. ஃபார்வர்ட்லேயும் நிறைய வந்திருக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். பல்லாவரத்துக்கிட்ட ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அவர் மனைவி, அவங்க அம்மா, அவருக்கு 2 குழந்தைகள். சாதாரண ஒரு குடிசை வீடு, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க அவங்க. ஆனால் அவங்க இந்த ராம ஜபத்தை மட்டும் அவங்க விடவே இல்லை. ராம் ராம் ராம்னு பசங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அவங்க ஸ்கூலுக்கு 8 கிலோமீட்டர் நடந்து வருவாங்களாம், சாரதா வித்யோதயா ஹை ஸ்கூலுக்கு. வழியெல்லாம் ராம் 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 சொல்லிகிட்டே போவாங்களாம், திரும்பி வரும்போதெல்லாம் ராம் 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 சொல்லிகிட்டே வருவாங்களாம். அந்த வீடே ராமநாமத்தினால அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருக்குமா. ஆனால் அந்த வீட்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, மேலேருந்து கூரையிலேருந்து பாம்பு தொங்கும், கீழே நிறைய தேள் வரும், கற்பாம்பூச்சி, எலி, எதுக்குமே குறைவில்லை. பயந்துக்கிட்டே தான் அந்த குழந்தைங்க தூங்குமா. ஆனால் அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இது சர்வ சாதாரணமாக. ஒரு தடவை வாசலேருந்து அம்மா அம்மான்னு குழந்தை அலறுது. என்னடா அப்படின்னா, அம்மா இங்கே ஒரு பாம்பு இருக்குமா, பயமாக இருக்குமா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, அது ஏற்கனவே ஒரு தவளையை முழுங்கிடுச்சு, உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் பாட்டுக்கு வாங்க, நீங்கள் போய் சீன்னா தான் அந்த பாம்பு உங்களை கொத்தும், இல்லைன்னா அது உங்கள் பக்கமே வராது, வாங்க வாங்க அப்படின்னோடனே இந்த பசங்க உள்ளே வருது. அப்படி அவங்களுக்கு ஒரு ஒரு தைரியம் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வருஷம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் மதுராந்தகத்துடைய கோயிலுக்கு மட்டும் போய் அவங்களுக்கு ஒரு சேவை இருக்குமா, அந்த சேவையை பண்ணிட்டு வருவாங்களாம். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காசு சேர்ப்பாங்களாம். காசே இருக்காதான் அவங்கக்கிட்ட, இருந்தாலும் காலண்ணா அரையண்ணா அப்படின்னு அவங்க சேர்த்து அந்த காசில் பஸ்ஸை பிடிச்சி மதுராந்தகம் போய் அந்த முதல் மரியாதையை வருஷத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு முதல் மரியாதை
அந்த முதல் மரியாதை வாங்குவாங்களாம். அது ஒன்று தான் இந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா. ஏன்னா அவுட்டிங்லாம் கிடையவே கிடையாதான் அந்த குழந்தைங்களுக்கு. எங்கேயுமே வெளியில் போய் அவங்க பார்த்ததே இல்லையா. இந்த வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மதுராந்தகம் கோயிலுக்கு போகிறதும், அங்கே எல்லோரும் இவங்களை கௌரவமாக இவங்களுக்கு மாலை போடுறதும், இவங்களுக்கு ஒரே கௌரவம். மற்ற நேரத்துலலாம் ஏழை அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துகிறாங்க இல்லையா, பல இடங்கள் அப்படிலாம் இருந்திருக்காங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு அந்த மரியாதை கிடைக்கிறது, மேளதாளத்தோட நல்ல சாப்பாடு, பொங்கல், புளியோதரை, இப்படி வயிறு நிறைய சாப்பிட்றது, முறுக்கு, லட்டு எல்லாத்தையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருது. ஸோ இந்த பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக. இது ஆக்சுவலாக எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள். நம்ம வீட்டில் எவ்வளோ பொருள் அவங்க வேஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி பசிலையும் பட்னிலையும் எவ்வளோ குழந்தைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம எடுத்து சொல்லணும் நம்ம குழந்தைங்களுக்கு. அப்போ தான் அவங்க வேஸ்ட் பண்ணாமல் வளருவாங்க. ஸோ இந்த குழந்தைங்க இப்படி இருக்கும்போது இந்த வருஷம் என்ன ஆகிடுது, அவங்களால போக முடியாமல் போயிடுது. ஏன்னா அவங்களுக்கு காசு சேர்க்கவே முடியல. அப்போ இந்த 2 குழந்தைங்களும் சாமிக்கிட்ட அழுது. பெரியவங்க வந்து அவங்க மனசு இல்லைராமா, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்கிட்ட இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை, பரவாயில்ல விடு, யாருக்கு அந்த பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு போகட்டும்ட்டு அவங்க வேலைக்கு போயிடுறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்ன ராமா இது, நாங்கள் தினமும் 8 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு 8 கிலோமீட்டர்ஸ் நடந்து வரோம். 2 தடவை இந்த 16 கிலோமீட்டரில் நாங்கள் ராம ராம ராமன் உன் பேரை தானே சொல்லிக்கிட்டே வரோம். ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டேன், எங்களை இப்படி ஏமாத்தலாமான்ட்டு ஒரே அழுக. அப்பா இல்லைன்னு சொன்னோன்னா அழுதுகிட்டே ஸ்கூல் பையெல்லாம் எடுத்து எல்லாம் வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு அம்பாசிடர் கார் வந்துச்சான். இது எப்போவும் நடந்தது இல்லைங்க, சமீபத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்கு. ஒரு காரில் வந்து 2 பேர் இறங்குறாங்க. அவர் சொல்கிறாரு, நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்டோன்னா, பார்க்க அவ்வளோ லட்சணமாக இருந்தாங்களாம். 2 பேரும் நல்ல ஹைட்டு, 6 அடி ஆஜானு பாகுவாக இருந்தாங்களாம். அதில் கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்தவர் சொன்னாராம், இது எங்கள் அண்ணா ராமசுவாமி, நாங்கள் 2 பேருமே மதுராந்தகம் கோயிலில் நாங்கள் வந்து ஒரு பூஜை வச்சுருக்கோம், அந்த டேட்டில் தான் எங்களுக்கு வேணும், அதுதான் வேணும்னு சொல்லி எங்கள் மன்னி சீதா சொல்லிட்டாங்க. ஆனால் போய் கேட்டால் அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை அது வந்து ஸ்ரீனிவாச ஐயங்கார்கிட்ட இருக்குது, அவங்க உத்தரவு கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தயவுசெய்து நாங்கள் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், அந்த பூஜையில் எங்களையும் சேர்த்துக்குங்க, அதுக்குண்டான எல்லா செலவையும் நாங்களே ஏற்றுக்கிறோன்னு சொல்லி அந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு, மேல் கொண்டு என்னென்ன வஸ்திரம் வாங்கணும் செய்யணும், இவங்க போக வரக்கூடிய கார் செலவு அப்படின்னு கொஞ்சம் கூடுதலாகவே பணத்தெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு, வரவங்க கண்டிப்பாக நாங்கள் அன்றைக்கி உங்களை கோயிலில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு, வாங்கப்பா உங்கள் 2 பேரையும் நாங்கள் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிடுறோம், அந்த பக்கம்தான் போகிறோன்னு சொல்லி இந்த 2 குழந்தைங்கள வர காரில் ஏற்றிக்கிட்டு, அம்பாசிடர் காரில் வந்தாங்களாம். 2 குழந்தைங்களை ஏற்றிக்கிட்டு அவங்கள சாரதா வித்யாலயா ஹைஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அவங்க போயிருக்காங்க. வழியில் டிஃபன்லாம் வாங்கி கொடுத்த அந்த பசங்களுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டு போயிருக்காங்க. இப்போ பசங்களுக்கு ஒரே குஷி, ஆஹா பரவாயில்லப்பா யாரோ வந்து பணமெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு. ஸோ அந்த தேதியும் வருது, இவங்கெல்லாம் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போய் அந்த கோயிலில் கேட்கும் பொழுது, அப்படியா இங்கே யாரும் வந்து டேட்டு கேட்கலையே, இல்லையா நாங்கள் கொடுக்கலையே உங்கள் அட்ரஸை, அப்படியா ராமசாமியா, அப்படி யாரும் வந்ததா தெரியலையே அப்படின்னோடனே அந்த கோயில் அர்ச்சகர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவன் ராமசாமின்னு சொல்லியிருக்காங்க, சீதான்னு சொல்லியிருக்காங்க, உண்மையிலே இந்த ஸ்ரீராமர் தான் உங்கள் இல்லத்துக்கு வந்து அந்த பணத்தை வந்து லக்ஷ்மணனோட சேர்ந்து உங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு, நீங்கள் வந்து இதை அனுபவிக்கணும், நீங்கள் வாங்க நாங்கள் இருப்போம்னு சொன்னாங்க இல்லையா, ஏதோ இருக்காங்க தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்ல அவர் அந்த சுவாமிக்கிட்ட காலில் விழுந்து அழறாரு. அப்புறமா எப்போ ராமர் கையால் சீதா அவர்கள் கொடுத்து அமிச்ச பணம் இல்லையா, மகாலட்சுமி கொடுத்து அமிச்ச பணத்தினால இன்றைக்கி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வாழ்க்கை பெட்டராகி அந்த கோயிலுக்கு அவங்க நிறைய சிறப்புகள் பண்ண, இன்றைக்கி சொந்த வீடு அந்த பல்லாவரத்தில் கட்டி அவங்க அமோகமாக இருக்காங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போ அந்த வம்சாவளி தானே இருப்பாங்க, இது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. ஸோ அந்த பசங்களாம் இப்போ பெரியவங்களாக இருப்பாங்க. அந்த ஸ்ரீனிவாச ஐயங்காரோட மனைவி இருக்கிறதா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இது வந்து அவங்க பாட்டியாக இப்போது, அப்போ இவங்கெல்லாம் வந்து பேர பிள்ளைகள். ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் கேட்கும்போது பகவான் இருக்கிறது உண்மையா இல்லையான்னு எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை தான். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.